வணக்கம். மே மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்னைக்கு பிரதோஷம். அக்னி நட்சத்திரம் நிவர்த்தி ஆகுது. எல்லோருக்கும் வாழ்க்கையிலும் மனதிலும் புத்தியிலும் வெளியிலும் வெப்பம் குறைய நாங்களும் சூரியனை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம். இன்னைக்கு நல்ல நேரம் உண்டு. காலை 7:30லேருந்து 9. இன்றைக்கி எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். குரு பகவான் கடகத்திற்கு வந்திருக்கிறார் வியாழக்கிழமை. இந்த வியாழன் வெள்ளி 2 நாளுமே பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருக்கிறதுனால சேர்த்து சொல்லியிருக்கிறோம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்பொழுது பார்க்கலாம் எப்படி இருக்க போகிறது இந்த வியாழன் மற்றும் வெள்ளி. மேஷராசிக்கார நேயர்களை, வியாழன் வெள்ளி 2 நாளுமே சூப்பர், பிரமாதம், வெற்றி. உங்களோட பிறவி பலமான சுறுசுறுப்பு, வேகம், தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, மஞ்சள் சிவப்பு. வியாழன் 2, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை நீலம் வெள்ளி. கடகராசிக்கார நேயர்களை, வியாழன் வெள்ளி 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் இருக்குது. குரு பயிற்சியும் சிறப்பாக இல்லை. எனவே வழிபாடு முக்கியம். நிதானமாக பேசுங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. இரக்கமுள்ள மனசுக்காரனிங்க. ஏமாந்துட வேண்டாம். பொறுமை. 2 நாளும் ஜாக்கிரதை. வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே. அனுகூலமான எண் 1, வடக்கு மஞ்சள் வியாழன், 2 தெற்கு வெள்ளை வெள்ளி. நேயர்களை, இந்த 2 நாளும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால் திருஷ்டி இருக்குது, பொறாமை இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது. சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் காட்டணும் வசதிப்பட்ட நேரத்தில். ஓம் தேவகுருவே போற்றி, திரௌபதியே போற்றி, தெய்வானையே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சார், ஒரே மந்திரம் போர் அடிக்குது. ஓம் சுக்கிரனே போற்றி, சுகீர்த்தியே போற்றி, சுதர்சனமே போற்றி சொல்லுங்கள். 2 நாளும் அபிராமி அந்தாதி, பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிற புஸ்தகம் கிடைக்குது, படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணுங்கள். குலதெய்வத்தை நினச்சி நியாய தர்மப்படி நடந்துக்கோங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா பொறாமையும் வைத்தறிச்சலும் உங்களை எதுவும் செய்யாது. இல்லைன்னா அது பிரச்சனை தான். இந்த 2 நாளும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகிறதுக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சிடும். நல்லது. ரிஷபராசிக்கார நேயர்களை, வியாழக்கிழமை சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். குரு பயிற்சியும் சிறப்பாக இல்லை. வீண் செலவு, வீண் கவலை. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம். அனுகூலமான எண் 2, தெற்கு பச்சை. வெள்ளிக்கிழமை சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். வீண் செலவு கிடையாது, வீண் கவலை கிடையாது. வெற்றி உண்டு, நிம்மதி உண்டு. நல்ல நாளாக இருக்கும். சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் தீபம் போடுறது ரொம்ப முக்கியம். உங்கள் ராசிக்கும் கிழமைக்கும் தலைவர் சுக்கிரன் அப்படிங்கிறதுனால மறந்துடாதீங்க. அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. ரிஷபராசிக்கார நேயர்களை, வியாழக்கிழமை சூரியனுக்கும் குருவுக்கும் தீபம் போட்டுருங்க. ஓம் தேவகுருவே போற்றி, தாராதேவியே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி. இந்த மந்திரத்தை மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லுங்கள். சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி படிச்சிருங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு உதவி செய்யுங்க. இது வியாழன். வெள்ளிக்கிழமை அம்மனுக்கு தீபம் போட்டு அபிராமி அந்தாதி படிச்சிருங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை உங்களுக்கு ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. இது 2ஐயும் செஞ்சிட்டிங்கன்னா இந்த 2 நாளும் உங்களுக்கு சிறப்பு. ஆமாம், இதை செஞ்சுருங்க. மிதுன ராசிக்கார நேயர்களை, வியாழன் வெள்ளி 2 நாளுமே சூப்பர், வெற்றி, நிம்மதி. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். 2 நாளுமே உங்களுக்கு பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். குரு பயிற்சியும் சிறப்பாக இருக்கிறது. வெற்றி, வருமானம் உயரும். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, மஞ்சள் சிவப்பு. வியாழன் 2, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை சிவப்பு வெள்ளி. நேயர்களை, இந்த 2 நாளும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால் திருஷ்டி இருக்குது, பொறாமை இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது. சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் காட்டணும் வசதிப்பட்ட நேரத்தில். ஓம் தேவகுருவே போற்றி, திரௌபதியே போற்றி, தெய்வானையே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சார், ஒரே மந்திரம் போர் அடிக்குது. ஓம் சுக்கிரனே போற்றி, சுகீர்த்தியே போற்றி, சுதர்சனமே போற்றி சொல்லுங்கள். 2 நாளும் அபிராமி அந்தாதி, பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிற புஸ்தகம் கிடைக்குது, படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணுங்கள். குலதெய்வத்தை நினச்சி நியாய தர்மப்படி நடந்துக்கோங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா பொறாமையும் வைத்தறிச்சலும் உங்களை எதுவும் செய்யாது. இல்லைன்னா அது பிரச்சனை தான். இந்த 2 நாளும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகிறதுக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சிடும். நல்லது. கடகராசிக்கார நேயர்களை, வியாழன் வெள்ளி 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் இருக்குது. குரு பயிற்சியும் சிறப்பாக இல்லை. எனவே வழிபாடு முக்கியம். நிதானமாக பேசுங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க. இரக்கமுள்ள மனசுக்காரனிங்க. ஏமாந்துட வேண்டாம். பொறுமை. 2 நாளும் ஜாக்கிரதை. வியாழன் வெள்ளி 2 நாட்களுமே. அனுகூலமான எண் 1,
வடக்கு மஞ்சள் வியாழன், 2 தெற்கு வெள்ளை வெள்ளி. நேயர்களே, 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பில்லை அப்படிங்கிறதுனால சூரியன் சுக்கிரன் குரு 3 பேருக்கும் தீபம் போடணும். விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி. இந்த மந்திரத்தை 2 நாளும் மனசுக்குள்ளே சங்கடமாக இருக்கிறப்போ, மனசு சிரமமாக இருக்கிறப்போ சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் என் கண்மணி தாமரை அல்லது உடையார் படித்து பாருங்கள், நல்லது. குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த 2 நாளும் தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது. படிக்கணும், நல்ல புத்தகம் அது, படித்து பார்க்கணும். நியாய தர்மப்படி நடந்துக்கணும், செய்யுங்க, நல்லது. சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். சிம்ம ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், கோபம், பிடிவாதம், வீம்பு, கர்வமான பேச்சு, ஆணவம் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு தெரியாது, மற்றவங்களுக்கு தான் தெரியும். நம்மளோட முதுகு மாதிரி. எனவே கவனமாக இருக்கணும், பிரார்த்தனை பண்ணிக்கணும், வழிபாடு முக்கியம். குரு பயிற்சி சிறப்பாக இல்லைங்கிறதுனால நிதானம். அனுகூலமான எண் 3 வடக்கு சிவப்பு வியாழன், 6 தெற்கு வெள்ளை வெள்ளி. நேயர்களே, 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பில்லை அப்படிங்கிறதுனால சூரியன் சுக்கிரன் குரு 3 பேருக்கும் தீபம் போடணும். விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி. இந்த மந்திரத்தை 2 நாளும் மனசுக்குள்ளே சங்கடமாக இருக்கிறப்போ, மனசு சிரமமாக இருக்கிறப்போ சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் என் கண்மணி தாமரை அல்லது உடையார் படித்து பாருங்கள், நல்லது. குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த 2 நாளும் தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது. படிக்கணும், நல்ல புத்தகம் அது, படித்து பார்க்கணும். நியாய தர்மப்படி நடந்துக்கணும், செய்யுங்க, நல்லது. சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். கன்னிராசிக்கார நேயர்களை, வியாழன் வெள்ளி 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பேச்சு சரியில்லை, ஏமாந்துடுறீங்க, இறக்க குணம் அதிகம் உங்களுக்கு, உங்களை சிகல் பண்ணிவிடுவாங்க. பண விஷயத்தில் கவனமாக இருங்க, பொறுமையாக இருக்கணும். இந்த 2 நாளுமே, வியாழன் வெள்ளி 2 நாளுமே. குரு பயிற்சி சூப்பர், அதில் 2 கருத்து கிடையாது. இன்னும் 5 மாதத்துக்கு குரு பகவான் 5 ராசிகளுக்கு உதவி செய்கிறார். அதில் ஒன்று உங்களுது. ஆனால் இந்த 2 நாளும் குரு உதவியாக இல்லை, சந்திரன் உதவியாக இல்லை, சுக்கிரன் உதவியாக இல்லைங்கிறதுனால கவனமாக இருங்க. வழிபாடு முக்கியம், பண்ணுனா தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 7 தெற்கு வெள்ளை வியாழன், 2 வடக்கு பச்சை வெள்ளி. நேயர்களே, 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பில்லை அப்படிங்கிறதுனால சூரியன் சுக்கிரன் குரு 3 பேருக்கும் தீபம் போடணும். விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி. இந்த மந்திரத்தை 2 நாளும் மனசுக்குள்ளே சங்கடமாக இருக்கிறப்போ, மனசு சிரமமாக இருக்கிறப்போ சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் என் கண்மணி தாமரை அல்லது உடையார் படித்து பாருங்கள், நல்லது. குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த 2 நாளும் தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது. படிக்கணும், நல்ல புத்தகம் அது, படித்து பார்க்கணும். நியாய தர்மப்படி நடந்துக்கணும், செய்யுங்க, நல்லது. சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். துலா ராசிக்கார நேயர்களை, வியாழக்கிழமை சூப்பர், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். குரு பயிற்சி சிறப்பாக இல்லைன்னா கூட சந்திரன் உதவியாக இருக்கார், ரொம்ப நல்லா இருக்குது. நிம்மதி, சந்தோஷம், லாபம் பெருகும், உயர்வு. அனுகூலமான எண் 7 9 வடக்கு கிழக்கு பச்சை மஞ்சள். வெள்ளிக்கிழமை சிறப்பாக இல்லை, கவனம். வீண் செலவு, வீண் கவலை, ஏமாத்திடுறாங்க உங்களை. பண விஷயத்தில் கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது முக்கியம். அனுகூலமான எண் 2 தெற்கு நீலம். நேயர்களை, வியாழக்கிழமை குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க, சுண்டல் கொடுங்க. ஓம் நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி, நந்தகமே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இது வியாழனுக்கு. வெள்ளிக்கிழமை சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் தீபம் போடணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது, 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெள்ளிக்கிழமை தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது, தடுக்கப்படும், உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, 2 நாளுமே சூப்பர், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். வியாழன் வெள்ளி 2 நாளுமே. குரு பயிற்சி 5 மாதத்துக்கு ஏகப்பட்ட உதவிகளை 5 ராசிகளுக்கு செய்து அதில் ஒன்று உங்களுது. சந்திரன் உதவியாக இருக்கார். உங்கள் சுறுசுறுப்பு, வேகம் எல்லாம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், உயர்வு உண்டு, நிம்மதி. அனுகூலமான எண்
2-1 தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் வியாழன். 7-6 தெற்கு கிழக்கு வெள்ளை பச்சை வெள்ளி. நேயர்களை இந்த 2 நாளும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால் திருஷ்டி இருக்குது, பொறாமை இருக்குது, வயிற்றெரிச்சல் இருக்குது. சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் காட்டணும் வசதிப்பட்ட நேரத்தில். ஓம் தேவகுருவே போற்றி, திரௌபதியே போற்றி, தெய்வானையே போற்றி இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சார் ஒரே மந்திரம் போர் அடிக்குது. ஓம் சுக்கிரனே போற்றி, சுகீர்த்தியே போற்றி, சுதர்சனமே போற்றி சொல்லுங்கள். 2 நாளும் அபிராமி அந்தாதி பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிற புஸ்தகம் கிடைக்குது, படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணுங்கள். குலதெய்வத்தை நினச்சி நியாய தர்மப்படி நடந்துக்கோங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா பொறாமையும் வயிற்றெரிச்சலும் உங்களை எதுவும் செய்யாது. இல்லைன்னா அது பிரச்சனை தான். இந்த 2 நாளும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகிறதுக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சிடும். நல்லது. தனுசு ராசிக்கார நேயர்களை வியாழக்கிழமை நல்லா இருக்குது, சூப்பர். குரு பயிற்சியான சிறப்பாக இல்லை, உடல்நலத்தை பாதிக்குது. ஆனால் சந்திரன் இன்றைக்கி உதவியாக இருக்கிறதுனால நல்லா இருக்குது. உங்கள் பிறை பலமான பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும். எதிரிகளும் உதவி செய்வாங்க. நல்ல நாள், பிரமாதம். வெள்ளிக்கிழமை சிறப்பாக இல்லை, பதட்டம், தடுமாற்றம், கோபம், தேவையற்ற பேச்சு, குழப்பம் எல்லாம் இருக்குது. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், கவனம், பொறுமை, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் வியாழக்கிழமை 4 வடக்கு மஞ்சள், வெள்ளிக்கிழமை 2-1 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. நேயர்களை வியாழக்கிழமை குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க, சுண்டல் கொடுங்க. ஓம் நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி, நந்தகமே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இது வியாழனுக்கு. வெள்ளிக்கிழமை சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் தீபம் போடணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்தணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது, 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். இதெல்லாம் செஞ்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை தோக்க மாட்டீங்க. கெட்டது நடக்காது, தடுக்கப்படும், உறுதி. மகர ராசிக்கார நேயர்களை வியாழக்கிழமை சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்குது. குரு பயிற்சி 5 ராசிகளுக்கு உதவி செய்யுது 5 மாதத்துக்கு. அதில் ஒன்று உங்களுது. சூப்பர், வெற்றி, நிம்மதி. அனுகூலமான எண் 2-3 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. வெள்ளிக்கிழமை சிறப்பாக இல்லை, பதட்டம், தடுமாற்றம், கோபம், பிடிவாதம், வீம்பு எல்லாம் இருக்குது. ஜாகிரதையாக இருக்கும். அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை. நேயர்களை வியாழக்கிழமை குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க, சுண்டல் கொடுங்க. ஓம் நாரதரே போற்றி, நான்முகனே போற்றி, நந்தகமே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். இது வியாழனுக்கு. வெள்ளிக்கிழமை சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் தீபம் போடணும். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்தணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இருக்குது, 1/4 மணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். இதெல்லாம் செஞ்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை தோக்க மாட்டீங்க. கெட்டது நடக்காது, தடுக்கப்படும், உறுதி. கும்பராசிக்கார நேயர்களே 2 நாளுமே சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். உயர் உண்டு, பிரமாதம். குரு பயிற்சி சிறப்பாக இல்லை, எதிரி தொல்லை, வியாதி தொல்லை, கடன் தொல்லை அதிகரிக்கும். ஆனால் இந்த 2 நாள் சந்திரன் உதவியாக இருக்கார். நிம்மதி, சந்தோஷம், நல்லது. அனுகூலமான எண் 7-9 வடக்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு. வியாழன் 2-1 தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை வெள்ளி. நேயர்களை இந்த 2 நாளும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதனால் திருஷ்டி இருக்குது, பொறாமை இருக்குது, வயிற்றெரிச்சல் இருக்குது. சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் காட்டணும் வசதிப்பட்ட நேரத்தில். ஓம் தேவகுருவே போற்றி, திரௌபதியே போற்றி, தெய்வானையே போற்றி இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். சார் ஒரே மந்திரம் போர் அடிக்குது. ஓம் சுக்கிரனே போற்றி, சுகீர்த்தியே போற்றி, சுதர்சனமே போற்றி சொல்லுங்கள். 2 நாளும் அபிராமி அந்தாதி பருத்தியூர்க்கே சந்தானராமன் விளக்குரை எழுதியிருக்கிற புஸ்தகம் கிடைக்குது, படித்து பாருங்கள். இதெல்லாம் பண்ணுங்கள். குலதெய்வத்தை நினச்சி நியாய தர்மப்படி நடந்துக்கோங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா பொறாமையும் வயிற்றெரிச்சலும் உங்களை எதுவும் செய்யாது. இல்லைன்னா அது பிரச்சனை தான். இந்த 2 நாளும் உங்களுக்கு நல்லா இருக்குது. அதிர்ஷ்டம் இன்னும் அதிகமாகிறதுக்கு இந்த பரிகாரத்தை செஞ்சிடும். நல்லது. மீனராசிக்கார நேயர்களை 2 நாளுமே சந்திராஷ்டமம். அசைவுணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, ஜாக்கிரதை. 3 நட்சத்திரத்துக்கும் உத்திரட்டாதி, ரேவதி, போரட்டாதி. ஜாக்கிரதை, கவனம், பொறுமை. அனுகூலமான எண் கிடையாது, திசை கிடையாது, நிறம் கிடையாது. சந்திராஷ்டமம் 3 நாளும் சந்திராஷ்டமம். அதாவது வியாழன், வெள்ளி, சனி. சனிக்கிழமை பாதியில் வரைக்கும் இருக்குது. அப்புறம் சொல்கிறோம் அதை பற்றி. நேயர்களே 2 நாளுமே உங்களுக்கு சிறப்பில்லை அப்படிங்கிறதுனால சூரியன், சுக்கிரன், குரு 3 பேருக்கும் தீபம் போடணும். விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, தத்தாத்திரேயரே போற்றி, தாமிரபரணியே போற்றி இந்த மந்திரத்தை 2 நாளும் மனசுக்குள்ளே சங்கடமாக இருக்கிறப்போ, மனசு சிரமமாக இருக்கிறப்போ சொல்லி பாருங்கள். நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் என் கண்மணி தாமரை அல்லது உடையார் படித்து பாருங்கள், நல்லது.
குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த 2 நாளும் தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது. படிக்கணும், நல்ல புத்தகம் அது, படித்து பார்க்கணும், நியாய தர்மப்படி நடந்துக்கணும், செய்யுங்க, நல்லது. சத்தியத்தை நீங்கள் காத்திருந்தால் சத்தியம் உங்களை காத்திருக்கும். நாளை பார்க்கலாம் நேயர்களே. வியாழன் வெள்ளி 2 நாளைக்கும் சேர்த்து சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.